எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஸ்னோபால்ல இன்னைக்கு சாப்டர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பஃபட் எப்படி ஒரு கம்பெனிய ஒரு கோபம் வந்து மொத்த கண்ட்ரோலையும் அந்த கம்பெனி எடுத்து ஷேர் ஹோல்டருக்கு நல்லது செஞ்சாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருக்க போதுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஃபட்டோடைய குடும்பம் பெருசாயிருச்சு. உள்ள ஃபேமிலி ஃபுல்லா வந்து சில்ட்ரன்ஸா இருக்கிறாங்க. ஒரே குதூகலமா தான் இருக்கும். அவருடைய வீட்டுடைய பேக் ஏரியால பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வந்து விளையாடுறதுக்குன்னே இடத்த விட்டுட்டாரு. இதில அவர் குழந்தைங்க மட்டும் விளையாட மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் எப்போ வேணாலும் வருவாங்க, விளையாடுவாங்க, போவாங்க. அந்த இடத்த வந்து பூட்டுறது கிடையாது. இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்குது. அதாவது பஃபட்டோடைய மனைவி வந்து அவங்களும் தனி ட்ராக்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பேருக்கு உதவி செய்றது, சோசியல் சர்வீஸ் செய்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து பயங்கரமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பஃபட்டோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, $1,000,000 டாலர தாண்டி போயிட்டுருக்குது. மிகப்பெரிய அளவுல பணக்காரர் ஆயிட்டாரு. அ அப்படி பணக்காரராகும்போது இவருனால வந்து சின்ன சின்ன முதல்ல மாரி ஈஸியா வந்து எல்லா ஷேர்ஸையும் மேனேஜ் பண்ண முடியல. இப்ப இந்த டைம்ல வந்து அவருக்கு உதவியா வந்து சார்லி மங்கர் அது கூட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட இருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி அவர் கண்ல படுது. அது பேர் தான் சான்பார்ன் கம்பெனி. இந்த கம்பெனியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ மேப்ஸ் போட்டு தர்றது. அதாவது ஒரு சிக்கலான ஒரு படிக்கட்டு, ஒரு எமர்ஜென்சியா வெளியேறக்கூடிய ஒரு படிக்கட்டு, இல்லைன்னா ஒரு மின்கம்பம் கொண்டு போகக்கூடிய ஒரு செயல், இல்லைன்னா ஒரு வாட்டர் டேப் கொண்டு போறது, ஒரு சிக்கலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது. இதுக்கெல்லாம் வந்து மேப் போட்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி. சரிங்களா? இந்த கம்பெனியுடைய முக்கியமான வாடிக்கையாளர்கள் யாரா இருப்பாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி போய் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த கம்பெனில தான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டா தான் இன்சூரன்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்? அ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த சன்பார்னோட கம்பெனியோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, $45 இருந்துச்சு. ஆனா, நம்ம பஃபட் வந்து அது உள்ள போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அதோடைய ஒரு ஷேரோட மதிப்பு வந்து $65 இருந்திருக்கு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ அந்த கம்பெனியில வாங்குறாரு. ஒரு ஷேர் ஹோல்டர்ஸா மாறாரு. அப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் போர்ட் மீட்டிங்க்கு போறாருங்க. போய் பார்க்கும்போது, அங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாவே தான் இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த கம்பெனிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கக்கூடியவங்க, அவங்க எப்படியோ ஒரு 1 ஷேரு, 2 ஷேரு ஒரு பெருசா அந்த கம்பெனியோட வளர்ச்சியில வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கவனத்த செலுத்த மாட்டாங்க. சும்மா வர்றாங்களா, ஜாலியா இருந்துட்டு போறாங்களா, கம்பெனி ஓடுதா, ஓடுது. லாபத்தில ஓடுதா, நட்டத்தில ஓடுதா, அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அ இதையெல்லாம் பஃபட் பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போர்ட் மீட்டிங் நடக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாம சிகரெட்லாம் குடுப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து பஃபட்டுக்கு பயங்கர கடுப்பாயிருச்சு. என்னடா நம்ம காசுல இதெல்லாம் போகுது. ஏன்னா இவர் தானே மேஜர் ஷேர் ஹோல்டர். இப்படி வேஸ்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாரியான மனசுக்குள்ள வந்து அவர் தோண ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா நம்ம பஃபெட் என்னைக்குமே வந்து தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாரு.